இங்கேருந்து எடுக்கிறான், அங்காலேருந்து எடுக்கிறான், அங்காலேருந்து வராங்க. पैकेट இல்லடா டம்மியா பின் பேக் பின் வைட் கவுண்டர் சாரி சைடு போயிடா இல்ல சார் ஏன் வந்து கொள்ளலாம் அக்கா முன்னுக்கு வாங்க നമ്മുടെ தலைவர் அரேஞ்சர் எங்களோட கூட எப்போ வராண்டு இவனெல்லாம் வச்சு தும்மையா வா 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 அப்படி கேட்கப்படாதுல்ல அவனுக்கு அக்கா அக்கா இங்கே அவன் அசிஸ்டன்ட் கேமரா கழிஞ்சோடா இது ஏதாச்சும் கொடுறா இல்லை அசிஸ்டன்ட் அப்படி தான் ஓ சும்மா மரம் எனக்கு பக்கத்தில் அது தண்ணி தெரியாது மனம் மகிழ்ந்திடவே நீங்கள் இணக்கமுடன் வந்து பார்த்திருந்தோ இப்போ சாணி ஜெயிண்டா நன்றியை பாருங்க நன்றி அதை பார்த்தீங்கன்னா திணறி வேணும் நீ சாணம் நன்றியை பாரு என்ன பெட்ரோல் அறிந்திடாத துயர்கதைகள் அறிந்திடுங்கோ நீங்கள் அறிந்த பின்னே அதை பற்றி தெரிந்திடுங்கோ அறிந்திடாத வேலை இந்த வேலை நாங்கள் கதைக்கிறவங்களுக்கு விளங்கணும்னு சொன்னா நீங்க முன்னுக்கு வாங்க அக்கா வெக்கப்படா வாங்க முன்னுக்கு பச்சை சட்டக்கா முன்னுக்கு வாங்க அம்மா நீங்களும் வாங்க முன்னுக்கு வீடியோ எடுக்கல அப்படின்னா ஃபோட்டோஸ் அடிங்களா ஃபோட்டோ வீடியோ போதும் வேணா ஃபோட்டோ எடுப்போம் ஃபோட்டோ எடுப்போம் ஸ்கூல் பிள்ளைகள் தானே இங்கே பேரண்ட்ஸ் தானே பண்ணல அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் வந்து பவனதீபு தொடுவானம் கலைமன்றத்தில் வந்திருக்கிறோம். எங்களுடைய தொடுவான கலைமன்றத்தினுடைய விழிப்புணர்வு நாடகங்கள் வந்து இருக்கிறவங்க யாராச்சும் பார்த்து ரைட் ஓகே. நாங்கள் வந்து பவனதீவில் இருக்கின்ற பவனதீ பிரதேச செயலகத்துக்குள் இருக்கின்ற ஒவ்வொரு கிராமங்களிலும் இருந்து கலைஞர்கள் தங்களுடைய கிராமங்களில் தங்களுடைய சமூகங்களில் நடக்கின்ற பிரச்சனைகளை வந்து வீடியோ நாடகமாக வந்து சித்தரித்து விழிப்புணர்வு நாடகங்களாக வந்து நாங்கள் செஞ்சு கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் வந்து இன்று கொத்தியாபுல பிரதேசத்தில் வந்து குடும்ப வன்முறைகள் வந்து அதிகமாக இருக்கின்ற பிரதேசங்களை வந்து எங்களுக்கு தெரிவு செய்து தந்திருக்கிறார்கள் பவனதீ பிரதேச செயலகத்தினரால். அதே போன்று நாங்கள் இன்று எமது சமூகம் எமது கிராமமாக இருக்கலாம் எமது அந்நிய கிராமமாக கூட இருக்கலாம் குறிப்பாக இந்த குடும்ப வன்முறை காரணமாக பல பிரச்சனைகளை எதிர்கொண்டோம். பல சிறார்கள் பல இளைஞர்கள் வந்து இந்த பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கு தடுக்கு முகமாகவே நாங்கள் தொடுவானம் கலைமன்றத்தினால் இந்த வீடியோ நாடகத்தை உங்களுக்காக வழங்க இருக்கின்றோம். உங்களது ஒத்துழைப்புகளை அன்பாக வேண்டியிருக்கிறோம். ஹாய் 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 எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம் தாத்தா. இந்த பேர் வந்து எனக்கு 15 வயசு. எத்தனை வயசு? 15 வயசு. 15? ஓ உங்க எல்லாருக்கும் ஒன்று தெரியுமா? என்னடா பாது? 15ல 100. 100? ஓ ஷா
அப்பா புத்தகம் கோப்பியாமா இல்ல வாங்கி படிக்கிற பிள்ளைக்கு வீட்டை வாங்கி கொடுக்கத்தானே வேணுமே. ஓ இன்னும் வாங்கிடலாம் எங்க இல்ல நங்கி அவரு விடத்திலிருந்து படிப்பாரு வருவாரு நீ வருமாட்டு விடத்திலிருந்து படிப்போம். ஐயோ ஐயோ இந்த வீட்டு வேலை பார்த்து 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 எல்லாம் சரியான என்னப்பா செய்வேன் பொம்பளையா பிறந்தா வீட்டு வேலை பார்த்து தானே ஆகணும். அதானே என்ன செய்வேன் எனக்கு அது பிரச்சனை இல்லை. இந்த இடுப்பு கெடுக்கிறதுலாம் எனக்கு புருஷன் ஒரு பேர் இருக்காரு இல்லையா? யார் மகள்? புருஷன் ஒரு பேர் இருக்காரு. அவரு வந்து இப்ப எங்க நிலைமையில வரப்போறாரு எனக்கு தெரியாது. பாரு சீனு நீ பாரு உழைக்கிற காசு என்னட்ட கொண்டு தந்தா குடியாரங்க போட மாட்டாங்க. நம்மட புள்ள 100 மார்க் எடுத்திருக்கான் கணிதத்துல. நான் பரவாயில்ல கொப்பி நான் வாங்கி வரேன். தலையில அடிச்சு சத்தியம் பண்ணிட்டேன். ஓமா தலையில அடிச்சு எனக்கு சந்தோஷமா இருக்கு. அப்ப தலையில அடிச்சு சண்டை அதுவும் லோகோ வரேன். அப்ப தலையில பண்ணிருக்காரு. அப்ப ஸ்டெப் பிளாக் தம்பிக்கு வாங்கிட்டு வருவார் போல. பாப்பா மகன் படிக்காம கொஞ்சம் என்னட்டு கேட்டுட்டு வரேன். என்னம்மா நீங்க படிக்கீங்களா? அம்மா படிக்கணும்மா. சரிம்மா நல்லா படிங்கம்மா. சரிதான் நம்ம வீட்டு நிலைமையை படிச்சு செஞ்சால வரணுமா? அம்மா நான் டாக்டராய் காட்டுவோம்மா. தண்ணி கட்டி தண்ணி குட்டி குடிப்பேன் குடிஞ்சு வந்து குடிப்பேன் பாடி மாலா 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 நான் என்ன சரி சரி பொண்டாட்டி உள்ளே போட்டு அடிச்சு போட்டா உள்ளே கொண்டாலும் அடிச்சு போட்டாடி பொண்டாட்டி யாரு என்று பார்க்க வேண்டிய ஒண்ணு நான் பொண்டாட்டி யாரு அடிச்சு போட்டு ஆரோக்கிய அடிச்சு ஆரோக்கிய அடிக்க வேண்டிய பேர் குட்டியுமாடா பொண்டாட்டியுமாடா அப்பா நில்லுங்கப்பா போடா பாட்டு படியண்டா. குடும்ப பாரத்தை தலையில சுமந்து தவிக்கும் பெண்கள் உலகினிலுண்டு தவிக்கும் பெண்கள் உலகினிலுண்டு துவண்டு போராளே துவண்டு போராளே. ஐயோ 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 என்ன செய்ய போறேன் நான் இப்ப? வீட்டுக்காரரை விட்டுட்டு போயிட்டாரே. இனி நான் எப்படி வாழ்வேன்? இந்த ஊருக்கார என்னங்க கிடைக்கும்? ஐயோ என்னப்பா செய்வேன் நான்? என் பிள்ளைய எப்படியப்பா பாக்குறேன்? அம்மா அம்மா நான் வேலைக்கு போறேன்மா. என்ன வேலைக்கு ஓமாம்மா நான் வேலைக்கு போறேன்மா. நீ வேலைக்கு போறமா? நான் பாக்குறமா நீ வேலைக்கு போற? இல்லம்மா நான் போய் வேலைக்கு போறேன். ஐயோ இல்லம்மா இங்க பாருங்க இந்த புள்ள வேலைக்கு போறான்னு சொல்றான். போவாதீங்கம்மா. இல்லம்மா நான் நீங்க நல்லா போறேன்மா. படிக்கிறவன். மாமா போயிட்டு வரேன் வேலைக்கு. எடுக்க அதெல்லாம் சொல்லி எடுத்தீங்க சொல்ல. இனி நான் என்ன செய்றேன்? நல்லா படிக்கிற புள்ள வேலைக்கு போயிட்டேன். இதுக்கெல்லாம் யாருன்னு நினைக்கீங்க நீங்க? குடிச்சிட்டு வந்தா என்ன நிலைமை வீட்டுல? இப்படித்தான் எந்த குடும்ப
குடும்பத்துல மட்டும் இல்ல, இங்க இருக்க எல்லாரும் குடும்பத்திலும் இப்படியான விஷயம் நடந்து கொண்டுதான் இருக்கு. இதுக்கெல்லாம் யாரு காரணம்? அந்த குடி குடி குடி, அது மட்டும்தான் காரணம். இனிமே நான் என்ன செய்ய போறேன்? எந்த பிள்ளையும் பெய்தான். இனிமே என்ற நிலைமை இப்படித்தான் போக போகுது. ஐயா பார்த்து கொண்டு இருக்கிறீங்க, அக்காவங்க பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. இங்க அம்மா கூட சொல்ற ஒரு வார்த்தை உண்டு, புருஷன் விட்டுட்டு போனா என்ன, நீ போய் கவர்மெண்ட்டுக்கு போ, வேலைக்கு போய் பிள்ளைகளை பார்த்துடுவான்னு சொல்லி அம்மா இங்க வச்சு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே போலதான் நம்மட சமூகத்தை எடுத்து பாருங்க, எமது கிராமத்தை எடுத்து பாருங்க. இந்த குடும்ப வன்முறைக்கு அடிப்படை காரணமாக இருப்பது இந்த மதுதான். சாராயம், மது, இந்த போதைப் பொருள் பாவனையால எவ்வளவு சமூகம் அழிஞ்சு கொண்டிருக்கின்றது. நம்மட சமூகம் மட்டும் இல்லை, உதாரணத்துக்கு நம்மட கொத்தியாவளி கிராமம் எடுத்தாலும் சரி, அயல் இருக்கிற கிராமங்கள் எடுத்தாலும் சரி, இந்த மது போதையால உங்களுக்கு சித்தரித்து காட்டிய காட்சி என்ன? தன்னுடைய குடும்பம், அழகான குடும்பம், எதிர்கால நோக்கத்துக்காகவும், தனது மகன் எதிர்கால இலக்குக்காகவும், எதிர்காலத்தில் ஒரு வைத்தியராகவோ, எதிர்காலத்தில் ஒரு ஆசிரியராகவோ, எதிர்காலத்தில் ஒரு நல்ல துறையில் சமூகத்தில் பெயர் எடுப்பதற்காக தங்களது பிள்ளைகள் வந்து எதிர்கால இலக்கோட வந்து கனவுகளோட இருந்து கொண்டிருக்கிறார்கள். சீரழிப்பது இந்த குடிபோதை ஒன்றுதான். குடிபோதையும் குடும்ப வன்முறை என்பது வவுணதீவு பிரதேச எடுத்தளவில் அதிகளமான கிராமங்களில் இந்த குடும்ப வன்முறையால் பல பிரச்சனைகள் ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது. அந்த குடும்ப வன்முறைகளை தடுக்கும் முகமாகவே நாங்கள் இந்த வீடியோ நாடகத்தினை உங்களுக்கு காட்சிப்படுத்தியிருக்கின்றோம். காட்சி 2. மாமோ வயல் செய்வான் மாமா, கொண்டாடி நகையெல்லாம் அடகு வச்சு வயலோட ஆயத்துக்கு எடுத்து செஞ்சேன். இங்கே கதைடா அவன்கிட்ட சொல்றேன், இங்கே கதைச்சிருக்கலாம் படி. இந்த வெள்ளாமன்ட்டு இருக்குவா, அதுதான் பார்க்க போனேன். அங்க இந்த வெள்ளம் வந்து வெள்ளத்தோட வெள்ளம் அடிபட்டு போயிட்டு மாமா. இல்ல இங்க வட்டிக்காரன் வந்து கழுத்தை பிடிக்கிறானோ இல்ல கழுத்தை வெட்டுறானோ எனக்குண்டா தெரியும். அங்க போனா கொண்டாட்டியோட எனக்கு அடிக்க போறான். கடவுளே, இங்க பார்த்தா வீட்டை போனே சொல்லுங்கள், அரண்டு வீட்டு கட்ட காசு இல்லை, தண்ணி வீட்டு கட்ட காசு இல்லை, லோங்காய் கட்ட காசு இல்லை. என்னப்பா செய்த, என்ன செய்யற? எப்படி என்னான்னு பொண்டாட்டி உள்ளங்களை நான் தான் பார்க்கணும். பாப்பா அவன் என்ன சொல்றாங்க, பாப்பா அடிக்கிறாங்க. போனவர் இந்த மனுஷனார் எவ்வளவு நேரம் இங்க எவ்வளவு வேலை கிடக்கு. பிள்ளையில கிளாஸுக்கெல்லாம் கொண்டு ஒரு ஆரண்டு ஓட்டு போனவர் ஏரியா வயல் போயிட்டாரு. இன்னும் பாருல, எனக்கு 2 பிள்ளை, 2 பொம்பளை பிள்ளைகளம்மா. மூத்த பிள்ளைக்கு இப்பதான் 16 வயசு, 2வது பிள்ளை இப்பதான் 9 வயசு. 2 பேரும் நல்லா படிப்பாங்க. ஒரு மகள் சொல்லிருக்காவோ என்ஜினியரா வருவாவா. அதுதான் இவர் வேலைக்கு போனா தானே காசு வரும். காசு இருந்தா தானே என்ன செய்யலாம். போன வரைக்கும் வரீங்க, அதான் பாட்டு எங்க போயிட்டாருன்னு தெரியா. போனா அடிதாவிடும் அவள் என்னத்தை போய் பாப்போம். அடிக்கிறாவே இல்லையா காலையில போன இப்ப நான் வாரேன். நீங்க காலையில போனீங்கல்ல, அவ்வளவு நேரம் போனேன். நான் போன காலையில பாண்டி வாரேன். வயலுக்கு போனீங்க, வயல் வேலை என்னாச்சு? வட்டி முடிஞ்சியா? நாசமா போய் கேட்டுட்டா என்ன அங்கால புலம்புனா எனக்கு விளங்குமா? என்னட்டான் சொல்லணும். வயல போய் பார்த்தேன்டி, வயல் உள்ள தண்ணி வெள்ளத்துல வெள்ளம் அடிச்சிட்டு போயிட்டு. ஆண்டவரே, ஐயோ ஐயோ, எவ்வளவு நகைய உங்கள்ட்ட தந்தேன் கேளுங்க அம்மா. எவ்வளவு நகைய கொடுத்தேன்னு வருதே. மானத்தை போகாட்டாடி, ஊர் வழியா மானத்தை போகாட்டாடி. நான் உங்களுக்கு காத்தாண்டி நீங்க சொல்றது சரி. நகையாட வச்சு வயல்ல போட்டீங்க. இன்றைக்கு காலையில போன நீங்க, இப்ப பின்னேரம் எவ்வளவு காசு கொண்டு வந்திருக்கீங்க? ₹1 காசு இல்லடி. ஏன் ₹1 காசு இல்ல? வயல பாத்தீங்களா? போய் நட்டப்படுத்தும். சரி, இன்னொரு வேலையை பார்க்க தேவையில்லையா? அப்படி என்னட்டு வரானே அந்த வயலை பார்த்துட்டு மண்டையில கை வச்சு குந்தி தள்ளி நான் என்னடி செய்யுது? சரி, நம்மளுக்கு எத்தனை பிள்ளை? 2 பொம்பளை பிள்ளைங்க. 2 பொம்பளை பிள்ளைகள். அதுல பத்தி யோசிச்சீங்களா? 2 மூஞ்சே இல்லை. நான் என்னடி உங்களுக்காக தான் கஷ்டப்படுறேன். எனக்கு உங்களோட கண்ணை கட்டேலாம். சரியா, நான் சொல்றதை கேளுங்க. கடைசி முடிவு, பிள்ளைகளை படிக்க வைக்கணும், காசு வேணும். நீங்க உழைக்கிற மாதிரி இல்ல. நான் 2 பிள்ளைகளை கூட்டிட்டு போறேன். சரியா வராது, நான் போறேன். நீங்க என்ன செய்யுங்க, நான் போறேன்.
நாசமா போய் நானும் கஷ்டப்பட்ட லண்ட குடும்பத்துக்காக வெண்ட கொண்டாடி உள்ளங்காக தானே இதை புரிஞ்சு கொள்ளாம இவள் போறாள் இவள் என்னைய போறாள் 2 பிள்ளைங்க அது 2 பொம்பளை பிள்ளைங்களை வச்சு இவள் என்னைய போறாள் கடவுளை இறைவா நீதான பாதுகளை காப்பாற்றணும் இவரையும் விட்டு போட்டு வந்தது நான் 2 பிள்ளைகளையும் வளர்க்கணும் 2 பேரும் நல்லாவும் படிக்குங்களா அதுவும் பொம்பளை பிள்ளைய வளர்க்குற கஷ்டம் தெரியும் தானே நம்ம படிப்பு மட்டும்தானா செலவு அதுகளுக்கு தேவையான சாமான் வேண்டாம் வேலைக்கு போன நான் தான் அப்பையும் அந்த செலவுகளை கண்ட்ரோல் பண்ணலாமே எல்லாம் வாங்கணும் பிள்ளைகளுக்கு 2 பொம்பளை பிள்ளைய கல்யாண செலவுக்கு சேர்த்து வைக்கணும் எல்லாத்தையும் யோசிச்சுதான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன் வெளிநாடு போவோம் பாக்குறேன் என்ன செய்யறம்மா இங்க உழைக்கிறதுக்கு எனக்கு ஒரு வழியையும் காணல அதான் பிள்ளையில அம்மாட்ட தான் விட்டுட்டு போறேன் சொன்னா கத்துங்க 2 பேரும் ஒரு நாளும் பிரிஞ்சிருக்காது அப்பா விட்டு போவோம் வாங்கன்னு என்னோட வந்ததுகள் அப்ப நான் அதெல்லாம் நல்லா பாக்கணும் தானே கூப்பிட்டு சொல்லி பாப்போம் எப்படி சமாளிக்க போறேன்னு தெரியா மகள் என்னம்மா அழுதுருக்கீங்க அது ஒன்றுமில்ல மகள் எங்க போனேன் படிச்சுட்டு இருந்தம்மா உள்ள சரி தங்கச்சி அங்க விளையாட போயிருக்கா விளையாடுறா வெளியில கொஞ்சம் போய் கூட்டிட்டு வாங்களா அம்மா வர சொன்னு சொல்லுங்க தங்கச்சி ஓம் என்னக்கா அம்மா கூப்பிடுறாங்க ஓம் என்னம்மா விளையாட போனதா போட்டோஸ் அடிச்ச பத்த அடிப்பேன் எல்லா நேரம் விளையாட கூடாது சரியா கிளாஸுக்கு போனா நீங்க போனதாண்டீங்க என்னடா அம்மா ஒரு விளக்கம் மட்டும் சொல்றேன் கேளுங்க இப்ப 2 பேருக்கும் படிக்கிற வயசு நல்லா படிக்கணும் சரியா அப்ப அதனால உங்களுக்கு படிப்பு மட்டும் செலவில்லை எல்லாம் வேண்ட தானே வேணும் உங்களுக்கு வருங்காலத்துல ஒரு கல்யாணம் கட்டி வைக்கிறேன் அம்மா கொஞ்சம் காசு வேணும் தானே அதனால அம்மா என்னடா யோசிச்சிருக்கேன் வெளிநாடு போறேன் அம்மா என்னம்மா சொல்றீங்க நான் சொல்றேன் அம்மாட்ட விட்டு போறேன் சரியா இந்த கேமரா தெரியுதுல்லடா இது தெரியுதுல்ல மச்சான் எடுக்க மாட்டான் தெரியுதுல்ல எங்கப்பா கொண்டு போகாதரா புது நம்பராகவும் இருக்கு வருது கதைச்சு பா ஹலோ ஹலோ ஓம் என்ன பண்றீங்க யாரு நீங்க உங்களை கிளாஸுக்கு போகல கண்டனா கிளாஸுக்கு போகலையா ஓ நீங்க வடிவா இருந்தீங்க நம்பர் எடுத்தனா எனக்கு உங்களுக்கு தெரியாது ஒற்றை பிரேமக்குள்ள எங்கள்டா எனக்கு உங்களுக்கு தெரியாது ராங் நம்பர் இந்த நேரம் இந்த போனை பார்க்க கூட படிப்போம் அதே நம்பர் ஹலோ ஹலோ பேபி என்ன பண்றீங்க நீங்க அந்த கதையை விடுங்க சாப்பிடுறீங்களா பே நான் சாப்பிட்டேன் நீங்க சாப்பிட்டீங்களா ஓ நான் சாப்பிடுறேன் என்ன பேபி ஒரு நாளைக்கு மீட் பண்ணுவோம் பேபி நம்ம மீட் பண்ணியா ஓ சரியா நாளைக்கு வாங்களா அப்பாவும் வீட்டுக்கு போயிட்டார் என்னோட கதைக்கு ஒருத்தரும் இல்ல தெரியுமா எல்லாரும் அவங்க நான் தனியத்தான் இருக்கிறேன் கதைச்சு பாப்பவே அவளும் கதைக்கு வாரண்டவள் நம்மளும் படிக்கா போத்தானே மறுக்கால உடுப்பு போட்டு வரணும் பாப்பா ஏரியா ஆறு அரிக்கும் ஏரியா அப்பா கடவுளே நீங்களா நீங்க சௌமியாரே நீங்களா என்ன படிவா
பசிக்குது இந்த புள்ள வேற கத்தி கொண்டிருக்கு கத்தாதல்ல எனக்கு 17 வயசு இப்ப எனக்கு ஒரு புள்ள எங்க எல்லாரும் வேலைக்கு போனாலும் வேலையும் தாராங்க இப்ப என்ன செய்யற நம்ம இல்ல அப்ப செய்யற இப்ப வேலையும் தாராங்க இல்ல வேலை பாலும் பால் நாங்க வெட்டப்பா பால் மாவு எங்க போறே நீ நான் எங்கடா உனக்கண்ணடி நீ எங்க நாளே போயிட்டா வேலைக்கு போறதே புள்ளி பால் வாங்கலாம் வேளாறு கொப்பனாராங்க என்ன நீ அப்பா வேலைக்குறே அப்ப என்னது வேடிய ஹலியா கிட்டேனி நான் கல்யாணம் பண்ணா ஆறு கடிக்குறா வீட்ட வரப்போ வீட்ட வரப்போ நான் இந்த புள்ளைய பாப்பேன் நமக்கு நீ வீட்ட உள்ளே வர நான் போறேனே நிலைமைய பாத்தீங்களா கதைக்கணும் நானே ஒரு குழந்தை கையில் ஒரு பிள்ளை இருக்கு நான் என்ன செய்வேன் அம்மாவும் அப்பாவும் அந்த நிதானமான கலத்திருந்தா அவங்களுக்குள்ள ஒரு புரிந்துணர்வு இருந்திருந்தா நான் இந்த இடத்துல இப்படி நின்றிருப்பேனா கடவுளே நான் என்ன செய்வேன் நான் இந்த பிள்ளையை எப்படி வளர்ப்பேன் ஐயா நாங்க இப்ப உங்களுக்கு சொல்ற விஷயமெல்லாம் புதுசா தெரியுதா உங்களுக்கு புதிய விஷயங்களை நாங்க சொல்லிக் கொண்டிருக்கோம் நம்மட சமூகத்துல நடக்குதானே ஐயா உங்களோட சமூகத்தில் நடக்குதானே பிரச்சனைன்னு ஐயா சொல்றது சரியான விஷயம் தானே நாங்க வந்து நம்மட சமூகம் வந்து எவ்வாறு சீரழிந்து கொண்டிருக்கிறது நாங்க ஒரு பிள்ளை ஒரு மாணவன் ஒரு சிறுவனாக இருந்தாலும் அந்த பிள்ளையுடைய பாசம் அன்பு அந்த அன்பு எல்லாம் வந்து எங்கிருந்து வரும் ஒன்று தன்னுடைய தாயிடமிருந்து மற்றவை தன்னுடைய தகப்பனிடமிருந்து அம்மா அல்லது அப்பா 2 பேரும் இல்லை என்று சொன்னால் அந்த பிள்ளையுடைய நிலைமை என்ன நீங்களே கண்கொள்ளா பார்க்க வேண்டிய ஒரு நிலைமையாக இருக்கின்றது இதனால் தான் சிறுவர் உரிமைகள் என்று சொல்லி நாம பேசிக்கொண்டே இருக்கின்றோம் அந்த உரிமைகள் மீறப்பட்டு கொண்டே இருக்கின்றது 16 வயதில் திருமணம் முடிப்பது சரியான விடயமா 18 வயது தாண்டிய பின்புதான் திருமணத்துக்கான அங்கீகாரமே இலங்கையில் இருக்கின்றது இளவயதில் அறியா பருவத்தில் தங்களுடைய பாதுகாவலர் அம்மா அப்பா உறவினர்கள் பெற்றோர்கள் இல்லாத காரணத்தினால் பிள்ளைகள் சீரழிந்து கொண்டிருக்கின்றது எதிர்காலத்தில் ஒரு நட்பிரஜையாக உங்களுடைய கிராமத்தில் ஒரு நல்ல பிள்ளையாக வர வேண்டிய ஒரு பிள்ளைக்கு ஒரு பிள்ளையோடு இருந்து கொண்டிருக்கின்றது இளவயதில் வயது குறைந்த நேரத்தில் திருமணம் முடித்தால் எவ்வளவு பிரச்சனை வந்து கொண்டிருக்கும் இந்த பிரச்சனைகள் எல்லாம் எமது சிறார்களுக்கு எமது பிள்ளைகளுக்கு நாம் எடுத்து கூற வேண்டும் இளவயதில் திருமணம் செய்தால் என்ன பிரச்சனைகள் வரும் தனக்கு பிறக்க போற பிள்ளை ஒரு ஊனமிட்ட பிள்ளையாகவோ ஒரு அங்கவீனமான பிள்ளையாகவோ பிறப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது நீங்கள் கண்ணால் பார்த்த காட்சி ஒன்று தங்கள் குடும்பங்களுக்கிடையே ஒரு புரிந்துணர்வு இல்லை சொல்ற விடயங்களை கேட்பதற்கான பக்குவம் இல்லை அம்மா அப்படித்தானே இந்த பிள்ளை வந்து இந்த பொடியனுக்கு பக்குவம் இருந்திருந்தா கல்யாணம் முடிக்கிற வயது ஒன்று இருந்திருந்தா குடும்பம் பிரிஞ்சிருக்குமா பிரிஞ்சிருக்காதானையா இவ்வாறுதான் நமது சமூகம் எமது கிராமம் வந்து சீரழிந்து போய் கொண்டிருக்கின்றது இந்த குடும்ப வன்முறைக்கு முக்கியமான காரணங்கள் எவை என்று தெரியுமா உங்களுக்கு உண்மைதான் நீங்க சொன்ன விஷயம் உண்மைதான் இப்போது நமது சமூகத்தில் பார்க்கும் பொழுது அதிகளவாக நமது குடும்ப வன்முறை குடும்பம் பிரிவதற்கான காரணம் இந்த போதைப் பொருள் தான் வறுமையால தான் இப்போ ஒரு பார்ட் 2 ஒரு குடும்பம் பிரிந்து இப்படியாக நிற்கின்றது வறுமை என்பது அனைவருக்கும் ஒரு உரித்தானது ஒன்று யாரும் பணக்காரனும் இல்லை யாரும் காசு காரணம் இல்லை அனைவருக்கும் வறுமை ஒன்றுதான் அந்த குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையில் ஒரு புரிந்துணர்வு இருந்திருந்தால் இதுவும் கடந்து போகும் என்ற ஒரு நல்ல எண்ணம் இருந்திருந்தால் அந்த குடும்பம் பிரிந்திருக்காது இந்த பிள்ளை இந்த நிலைமைக்கு வந்திருக்காது ஏன் காட்சி 2ல நீங்களே பார்த்திருப்பீங்க தானே கணவன் மனைவிக்குள்ள சண்டை வர்றது சகஜம்தான் ஆனா அந்த நிமிஷம் அவளை தண்ணி ஒழுங்கா கதைத்திருந்தா அந்த பிள்ளை இப்படி வந்து நின்றுக்குமா அப்போ ஒரு 2 பேருக்கு முடியலான ஒரு புரிந்துணர்வு ஒன்று ஏற்பட்டிருக்க தானே
அந்த புரிந்துணர்வு இல்லாதாலே ஒரு 2 பிள்ளைகள வாழ்க்கை அப்படியே சீர்குலைஞ்சு போகுது. நீங்களே பாத்தீங்க தானே. நீங்க கூறிய அனைத்து விடயங்களுமே சரியான விடயம் ஒன்றுதான். தங்கள் பெற்றோர்கள் உறவினர்கள் பாதுகாவலர்கள் செய்யும் வினையினால் எதுவும் அறியாத சிறுவர்கள் தங்களது எதிர்கால வாழ்க்கையை சீரழித்துக் கொண்டிருக்கிறார்கள். படிக்கும் வயதில் சிறுவர் தொழிலாளி 16-17 வயதில் நெல்லு கட்ட போறது, கல்வாடிக்கு போறது, வேலைகளுக்கு அனுப்பப்படுதல், தனது கல்விகளை முடிவுக்கு வரையிலாம போகுது. அதே போல இளவய திருமணம், பாடசாலை இடைவிலகல், இது அனைத்துக்குமே காரணம் குடும்பத்தில் பிள்ளைக்கான ஒரு அன்பு, ஒரு பாசம், ஒரு அரவணைப்பு இல்லாதது இதுக்கான காரணமாகவே இருக்கிறது. நாங்கள் வாழ வேண்டும் இந்த பூமியில், நாங்கள் வாழ வேண்டும் இந்த பூமியில், நாங்கள் வாழ வேண்டும் இந்த பூமியில், நாங்கள் வாழ வேண்டும் இந்த பூமியில். அன்னை தந்தையின் அரவணைப்புடன் என்றும் நம்பினானதோ அன்னை தந்தையின் அரவணைப்புடன் என்றும் நம்பினானதோ திருமணங்கள் நிறுத்திட வேண்டும், திருமணங்கள் நிறுத்திட வேண்டும், வீடியோ பிளே ஆகின்றீங்களே. நாங்கள் வாழ வேண்டும் இந்த பூமியில் என்றும், நாங்கள் வாழ வேண்டும் இந்த பூமியில், நாங்கள் வாழ வேண்டும் இந்த பூமியில் என்றும், நாங்கள் வாழ வேண்டும் இந்த பூமியில். அடுத்த வருஷம் சந்திப்போம். மீண்டும் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். நாங்கள் பவனதீபு தொடுவானம் தலைமையின் ஊடாக எமது சமூகத்தில் எமது பொதுமக்கள், சிறுவர்கள், இளைஞர்கள் எதிர்நோக்குகின்ற பிரச்சனைகளை சித்தரிக்கும் முகமாக நாங்கள் விழிப்புணர்வு நாடகங்களை உங்களுக்காக வழங்கிக் கொண்டிருக்கின்றோம். எமது சமூகத்தை திருத்துவதற்காக, எமது எதிர்கால சந்ததிகள் வளர வைப்பதற்காக, அவர்களுக்கு தடைகள் இன்றி அதற்கு வளர்ந்து கொண்டு செல்வதற்காக இந்த வீடியோ நாடகத்தில் நாங்கள் என்ன விடயத்தை கூற வந்திருக்கிறோம் என்பதை உங்களுடைய கருத்துக்களை நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். ஐயா, நீங்க நிறைய கருத்துக்கள் சொன்னீங்களே ஐயா, முன்னுக்கு வந்து சொல்லுங்களேன். வாங்க ஐயா, வாங்க. நாடகத்துல நாங்க சொன்ன விஷயம் ஐயா, நம்ம சமூகத்துல இருக்கிற கொஞ்சம் அமைதியா இருந்தா தான் ஐயா கதைக்கிறது விளங்க நமக்கு. இதெல்லாம் யாரையா காரணம்? தாயின் தகப்பனும் தான் காரணம், பாதுகாவலர் காரணம். ఉంటే ఉండదు క్యాచెస్ கதை கேட்டு நம்ம கிட்ட தெரியலடா.
அப்படின்னா கிட்ட போனால் தான் ஆட்கள் தெரியும் அவங்க எடுக்காங்க அப்பா கதைப்பாருங்களா விளங்குறேன் அப்படி ஒன்று உட்பட்ட பொதுவான கலைமன்றமானது இது மட்டுமல்ல அனைத்து கிராமங்களிலும் இவ்வாறான விழிப்புணர்வு நாடகங்களை நடத்தி வருகின்றது. இவர்களுடைய வீடியோர நாடகங்களானது பெரும்பாலும் மக்களுடைய மனதிலே ஒரு மாற்றம் வர வேண்டும். மக்கள் எதிர்நோக்குகின்ற பிரச்சனைகள் அவர்களுக்கே தெரியாமலே இங்கே நடந்து கொண்டிருக்கின்றது. அது அவ்வாறான பிரச்சனைகளை வெளிக்கொணர்ந்து இவ்வாறான பிரச்சனைகள் எவ்வாறு நமது குடும்பத்தில் சமூகத்தில் ஏற்படுகின்றது என்பதை அவர்கள் சில காலமாக நாடகங்கள் மூலம் வெளிப்படுத்தி வருகிறார்கள். உண்மையிலேயே கொத்தியாவளை கிராமத்தை பொறுத்த மட்டிலே இவ்வாறான சில பிரச்சனைகள் இருக்கின்றது. எனவே இந்த பிரச்சனைகளை ஒரு மக்களும் உணர்ந்து இனிவரும் காலங்களிலாவது இவ்வாறான பிரச்சனைகளை விடுபட்டு கிராமம் நல்ல ஒரு கிராமமாக வாழ என்பதோடு இலங்கை முறையாக பொதுவான கலைமன்றத்திற்கு மனமான நன்றி இருக்கிறேன். மக்கள் இவ்வளவு நேரம் நாங்கள் நாடகத்தில்